ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, கோச்சார சனி ஒவ்வொரு ராசியிலும் பயணிக்கும் போது என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத ஜென்ரலாக தொடர்ந்த பல்வேறு வீடியோக்களை நம்ம பார்த்துட்டு இருந்தால் கூட அது நீச்ச கிரகங்கள் உள்ள ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா மேஷத்தில் பார்த்திங்கன்னா சனி நீச்சமாகும், ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேது நீச்சமாகும், கடகத்தில் பார்க்கும்போது செவ்வாய் நீச்சமாகும், கன்னியில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் நீச்சமாகும், துலாமில் சூரியன் நீச்சமாகும். இது போல் ஒரு ராசிகள்லையும் எல்லா ராசிகள் இல்லைன்னா கூட ஒரு சில ராசிகளில் ஒரு கிரகங்கள் நீச்சமாகுதில்ல, அதுபோல் ஒரு கிரகம் நீச்சமாகக்கூடிய ராசியை சனி கடக்கக்கூடிய காலகட்டங்களில் வெவ்வேறு விதமான தாக்குதல்களை ஏற்படுத்துது. அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த ஒரு வருடத்துக்கு மேலே அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு தெரியல, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியலங்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. இது சம்மந்தமாக நம்ம ஜோதிட புக்ஸுகள் அதெல்லாம் தோண்டி துருவி எடுத்து அப்புறம் சில நண்பர்களிடம் விவாதித்த பிறகு என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது, பொதுவாக எந்த ராசியிலையும் எல்லா கிரகமும் உச்சமாகாது, எல்லா கிரகமும் ஆட்சி ஆகாது இல்லையா. ஒரு சில ராசிகளில் ஒரு சில கிரகங்கள் நீச்சமடையும். அப்படி பார்க்கும்போது மீன ராசியில் நீச்சமடையக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது புதனுடைய காரகத்துவம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா புதன் பார்த்திங்கன்னா நரம்பை குறிக்கக்கூடிய கிரகம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது உடம்பில் உள்ள தோலை குறிக்கக்கூடிய கிரகமும் தான் புதன். அந்த தோலை குறிக்கக்கூடிய கிரகம் மீனத்தில் நீச்சமாகக்கூடிய நிலையில், அப்போ சனி அந்த மீன ராசியில் சஞ்சரிக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜியோ இல்லை ஸ்கின் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டோ எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படிங்கிறது நம்மளுடைய ஆய்வுகள்லையும் நம்மளோட நண்பர்களோட கலந்துரையாடலையும் சில விஷயங்களை தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. பொதுவாக மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா. முதல்ல பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம், அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம். அதாவது ஒரு கிரகத்துக்கு உரிய நட்சத்திரம் நீச்சமாகக்கூடிய கிரகம் புதன் மீனத்தில், அந்த புதனுடைய நட்சத்திரமும் அங்கேயே இருக்கிறதுனால மீனராசியை கடக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த புதன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நிறைய உருவாக்கி வரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி. இது பழங்கால நூல்கள்லேயும் அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. நமக்குன்னு ஒரு பாதிப்பு வந்த பிறகு தான் அதை நம்ம யோசிக்கிறோம். அப்படியே எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதியில் பயணிச்சிட்டு இருக்கோம், இன்னொரு பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா பூரட்டாதியில் பயணிச்சிட்டு இருக்கோம். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தா கூட அடுத்து ரேவதி நட்சத்திரத்திலும் இந்த சனி பயணிக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குல்ல, அதுபோல் சனி பயணிக்கும் போது இந்த ஸ்கின் டிசீஸ் இன்னும் கூட சில பேருக்கு கூடுதல் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு எல்லாம் மறைஞ்சு போயிடும். இயல்பாகவே சில பேருக்கு சிறு வயதுலேருந்தே சில அந்த ஸ்கின் டிசீஸஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது நம்ம பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது இயல்பாக இருக்கும், அப்பப்போ மாற்றிப்பாங்க. நிறைய பேருக்கு சம்மந்தமே இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல பார்த்திங்கன்னா தோல் காஞ்சி போகிறது, ஒரு மாதிரி அரிப்பை ஏற்படுத்துறது, உடம்பு ஊறிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் வர்றதுனால அப்போ புதன் சனி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம வழிபடும் போது ஒரு வகையில் நல்ல பலனை கொடுக்கும். பார்த்தசாரதி கோயில் அல்லது ஹரிகரன் கோயில் அல்லது கூத்தாண்டவர் கோயில், இந்த மாதிரி கோயில்களில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அல்லது புதன்கிழமைகள் சென்று வழிபடுவது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது இது இப்போதைக்கு மீனராசி இதில் சொல்லிட்டோம். அடுத்தது மேஷத்தில் வரும்போது சனி நீச்சம் ஆகிடுது, அங்கே என்னென்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்கும்போது செவ்வாய்ங்கிறது ரத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலும்பில் இருக்கக்கூடிய மஜ்ஜைகள், அந்த மஜ்ஜைகள் அந்த இடத்துல குறிக்கிறதுனால அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு தேய்மானம் அதை குறிக்கலாம். இல்லை ரத்தத்தில் சில பேருக்கு சரியாக இருக்கிறவங்களும் திடீர்னு சுகர்லாம் வருது இல்லையா, ரத்தத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள், இந்த விட்டமின் குறைவாக இருக்குது, எல்லாம் ஹீமோகுளோபின் அணு குறைவாக இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன தாக்கங்கள் ஏற்படுத்தும். அது போக போக சரியாயிடும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ரிஷபத்தை சனி கடக்கக்கூடிய காலங்கள். நம்ம என்னடா நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது, இதுவும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணுங்கிறதுக்காக சொல்ல போகிறோம். ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் நீச்சமாகலை, ஆனால் ராகு கேதுக்கள் அந்த இடத்துல நீச்சமாகிறதுனால இந்த சுரப்பிகள் இருக்குல்ல, நம்ம உடம்புல உள்ள எண்ணற்ற சுரப்பிகள் இருக்குல்ல, அதில் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். அடுத்தது கடகத்தில் பார்க்கும்போது கடகத்தில் செவ்வாய் தானே நீச்சமாகக்கூடிய ஒரு கிரகம். அப்போ கடகத்தை சனி கடக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா
நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடம்பில் வந்து எனர்ஜி சற்று குறைவாக இருக்கும். இது நான் சொல்கிறது வந்து அந்தந்த ராசிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்தது தான். செவ்வாய் தான் ரத்தத்தை குறிக்கிறது, வீரியத்தை குறிக்கிறது. அங்கே ஏற்கனவே சந்திரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா திடீர்னு சாப்பிட்டு அந்த நெஞ்செல்லாம் எரிக்கிற மாதிரி இருக்கும், மாரடி போடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த சாப்பிட்ட சாப்பாடும் இந்த கேஸ் மாதிரி அடைச்சிக்கிட்டே இருந்ததுன்னா உடம்பெல்லாம் பெயின் ஆகுதில்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட், எளிதில் ஜீரணமாகக்கூடியது அந்த மாதிரி சில உணவுகளை எடுத்துக்கணும். அப்பப்போ சில கழிவுகளை கொண்டு வந்து வெளியேற்றும். இதுதான் வந்து சனியோடைய வேலை. அப்போ அந்த இடத்துல என்ன பாவக்கிரகம் இருக்குது, அந்த இடத்துல என்ன கிரகம் நீச்சம் ஆகுதுன்னு பார்க்கும்போது அது சம்மந்தப்பட்ட கழிவுகள் வெளியேறும், ரத்தத்தில் அழுக்கு சேரும், வேறு மாதிரியான சில விஷயங்கள் சேரும் இல்லையா. இதெல்லாம் பார்த்து நம்ம கவனமாக முடிவெடுத்துக்கணும். அடுத்தது சிம்மம். சிம்மத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எந்த கிரகமும் நீச்சமாகலை. அதுக்கு அடுத்தது கன்னி. கன்னியில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் நீச்சமாகுது. அப்போ அந்த இடத்த சனி கிராஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரி நடக்கும்னு பார்க்கும்போது இந்த படம் பார்த்திங்கன்னா இடுப்பு, மேல் வயிறு, இந்த மாதிரி சில இடங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வருது இல்லை, இதில் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். சில பேருக்கு யூரின் அடிக்கடி போகும், இல்லைனா யூரின் சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கும். கன்னிக்கு எடுத்தது துலாம் ராசியை பார்க்கும்போது அங்கே வந்து சூரியன் நீச்சமாகுது இல்லையா. இப்போ சூரியன் சம்மந்தப்பட்ட ஆர்கன்கள் அப்படின்னு எடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம எடுப்போம், எலும்பு தானே ஃபஸ்ட்டு சூரியனுக்கு. அப்போ எலும்பு வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயின் ஆகிற மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், ஐசைட் வந்து வேரியாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்லு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஆகும். அதாவது இந்த சனியோட பயணம் ஒரு ராசிலையும் கோச்சார சனியோட பயணம் 2.5 வருஷத்தை கடந்து வரும்போது எந்த இடத்தெல்லாம் சில கிரகங்கள் நீச்சமாகுதோ அது சம்மந்தப்பட்ட பாதிப்பு வரும். அப்போது அந்த வகையில் பார்க்கும்போது தான் நம்ம துலாம் ராசியில் சூரியன் நீச்சமாகிறதுனால அந்த 2.5 வருஷம் சனியை கடக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அந்த சூரியன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் ஏற்பாடாகும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த கரு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சின்ன சின்ன பாதிப்புகளை உருவாக்கக்கூடும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது விருச்சிகம். விருச்சிகத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் நீச்சமாகக்கூடியது. சந்திரன் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டத்தை குறிக்குது. செவ்வாய் வந்து ரத்தம், சந்திரனுங்கிறது இரத்த ஓட்டம். அப்போ அந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு நீர் கிரகமாகவும் இருக்கிறதுனால விருச்சிகத்தை சனி கிராஸ் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா இருக்கும். விருச்சிக ராசிக்கு பிரளய ராசின்னு பேர். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வெள்ளச்சேதங்கள்லாம் நிறைய ஏற்படும். கடந்த தடவை வந்து விருச்சிகத்தை வந்து சனி கிராஸ் பண்ணக்கூடிய அந்த 2.5 காலகட்டத்தில் தான் மிகப்பெரிய மழை, வெள்ளம், சென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாதிப்பெல்லாம் கண்கூடாக நம்ம பார்க்க முடிஞ்சதில்ல. அதனால் அந்த பிரளய ராசியில் வரும்போது அந்த மாதிரி சில மாற்றங்களை வந்து அந்த சனி வந்து பயணிக்கிற காலம் உருவாக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக மகரம் தான். மகரம்னு பார்க்கும்போது அந்த இடத்துல குரு நீச்சமாகுது இல்லையா. மகரத்தை சனி கடக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறப்பு அந்த மாதிரி சின்ன சின்ன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்புறம் குழந்தைகளுக்கான தொற்று நோய், இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும். இருந்தாலும் கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா சனி வந்து மகரத்தில் வரும்போது அதுக்கு ஆட்சி வீடாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அந்த விஷயங்கள் தெளிவாயிடும். அப்போ கோச்சார சனியோட ஒரு 2.5 வருஷ பயணம், 2.5 வருஷ பயணம் ஒரு ராசியையும் கடக்கும்போது என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும். வெறும் தசாபுத்தியை மட்டுமே பார்த்து பலனை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியே தான் நம்ம பலனை சொல்லக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிடும். அதனால் தசாபுத்திகளையும் பார்த்துக்கணும். அதே போல் எந்தெந்த ராசிகளை வந்து சனி கிராஸ் பண்ணுது 2.5 வருஷத்துலன்னு பார்த்துக்கணும். இந்த சனி கிராஸ் பண்ணும்போது எந்த கிரகத்தோட மீட் பண்ணுது, நம்ம ஜாதகத்தில், நம்ம பிறந்த ஜாதகத்தில் உள்ள கிரகத்தில் சனி எதை டச் பண்ணுது, அதுக்கடுத்தது பிறந்த ஜாதகத்தில் உள்ள எந்தெந்த கிரகங்களில் 3ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக, 10ஆம் பார்வையாக பார்க்குது, இதன் மூலமாக நமக்கு என்னென்ன தாக்கங்கள் ஏற்படும், இப்படியெல்லாம் முடிவு செஞ்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ஜோதிடத்தில் ஓரளவு பலன் சொல்லும்போது கேட்குறவங்க வந்து நிறைவடைகிற அளவுக்கு இருக்கும். அதனால் இப்போ நான் சொன்னது வந்து என்னென்ன மாதிரியான நோய் தாக்கத்தை ஏற்படுத்தும், அதுக்கு தகுந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறதோ, சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு சென்று வழிபடுறதோ நல்ல பலனை கொடுக்கும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.